வணக்கம். வேர்ல்ட் என்ற செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். டிரம்பின் பேச்சை கேட்கும் நாடுகளுக்கு சீனா எச்சரிக்கை. காலிஸ்தான் ஆதரவாளர்கள் கனடாவில் சேதப்படுத்திய குருவாத்ரா. ராணுவ ரகசியத்தை வெளியிட்ட குற்றச்சாட்டில் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர். இந்தியாவில் அமெரிக்க துணை ஜனாதிபதி டிரம்பின் இறக்குமதி வரி நீக்கம். காசாவில் இஸ்ரேலிய ராணுவம் உருவாக்கிய புதிய தாழ்வாரம். டிரம்புக்கு எதிராக அமெரிக்காவில் வலுக்கும் போராட்டங்கள். இனி விரிவான செய்திகள். சீனா டிரம்பின் வரிகள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் நாடுகளை எச்சரிக்கும் வகையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சீன வர்த்தக அமைச்சின் பேச்சாளர் சீனாவின் நலன்கள் பயணம் வைத்து இடப்படும் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் உறுதியாக எதிர்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதன்படி இறக்குமதி வரிக்கு விலக்கு அளிப்பதற்கு ஈடாக சீனாவுடனான வர்த்தகத்தை கட்டுப்படுத்துவதற்கு உலக நாடுகள் மீது அழுத்தம் கொடுப்பதற்கு அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக வெளியான செய்திக்கு பதிலளிக்கும் விதமாக குறித்த அறிவிப்பை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் புதிய வரி தொடர்பில் உலக நாடுகள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளன. இதன்படி ஜப்பானிய தூதுக்குழு கடந்த வாரம் அமெரிக்காவுக்கு சென்றதுடன் தென்கொரியா இந்த வாரம் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க உள்ளது. இந்த நிலையில் வரி விலக்குக்காக சமாதானப்படுத்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் ஊடாக அமைதியை கொண்டுவர முடியாது என சீன வர்த்தக அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். காலிஸ்தான் ஆதரவு வாசகங்களை வரைந்து அடையாளம் தெரியாத நபர்கள் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள வான்கூவர் நகரில் அமைந்த ஒரு குருவாத்ராவை சேதப்படுத்தினர். இந்த செயலுக்கு காலிஸ்தான் ஆதரவு நிலைப்பாட்டில் செயல்படும் ஒரு சிறிய குழுவை குருத்வாரா நிர்வாகம் குற்றம் சாட்டியுள்ளது. இது குறித்து வான்கூவர் காவல்துறை செய்தி தொடர்பாளர் ஸ்டீவ் ஆடிசன் மேலும் கூறுகையில், நகரின் ரோஸ் தெருவில் உள்ள குருத்வாராவில் காலிஸ்தான் ஆதரவு வாசகங்கள் வரையப்பட்டு சனிக்கிழமை சேதப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை காவல்துறைக்கு யார் மீதும் சந்தேகம் எழவில்லை. விசாரணை தொடர்ந்துகிறது என்றார். அத்துடன் குருவாத்ராவை நிர்வகித்து வரும் காலிஸ்தான் திவான் அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில், இந்த தாக்குதல் கனடாவில் சீக்கிய சமூகத்தினருடைய அச்சத்தையும் பிரிவினையும் ஏற்படுத்தும் நோக்கம் கொண்டதாக தீவிரவாத சக்திகளின் தொடர்ச்சியான பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகும். அவர்களின் இத்தகைய நாச வேலைகளை சீக்கிய மாதத்திற்கும் கனடா சமூகத்திற்கும் அடித்தளமாக விளங்கும் அனைத்து தரப்பையும் உள்ளடக்கிய தன்மை, மரியாதை, பரஸ்பர ஆதரவு ஆகிய மதிப்புகளை குறைமதிப்பிடுகின்றன. தீவிரவாதத்தை எதிர்கொள்வதில் கனடா நாட்டினர் வலுவாக நிற்க வேண்டும் என்று வலியுறுத்தியது. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட்டோ ஹெக்ஸெட் அமெரிக்காவின் மிகவும் ரகசியமான போர்தந்திரோபாயங்களை சமூக ஊடக குழு உரையாடலில் பகிர்ந்து கொண்டார் என மீண்டும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அத்துடன் அவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர். அமெரிக்க ராணுவம் கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என்று திட்டம் தீட்டியிருந்தது. இந்த திட்டத்தை சமூக ஊடக உரையாடலில் பகிர்ந்து கொண்டார் என இவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. தற்போதும் அந்த குற்றச்சாட்டை பாதுகாப்பு செயலாளர் பீட்டே ஹெக்ஸெட் மீண்டும் செய்துள்ளார் என அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பீட் ஹெக்ஸெட் இந்த ராணுவ ரகசியங்களை ஃபென்ஸ்டீம் ஹவுஸ் என பெயரிடப்பட்ட மற்றொரு குழுவிலும் பகிர்ந்திருக்கிறார். இந்த குழுவிலும் மொத்தம் 13 பேர் இருந்திருக்கின்றனர். இதில் ஹெக்ஸெட்டின் மனைவியும் உறவினர்களும் இருந்திருக்கின்றனர். பீட் ஹெக்ஸெட் பகிர்ந்த தகவல்கள் உயர்மட்ட ராணுவ ரகசியமாகும். அதனுடன் F-18 ஹாரண்ட் விமானம் எந்த நேரத்தில் புறப்படும் என்பது உள்ளிட்ட அனைத்து விடயங்களையும் அவர் பகிர்ந்துள்ளார் என கூறப்படுகிறது. இதேவேளை வெள்ளை மாளிகை இதன் போலி குற்றச்சாட்டு என்று மறுத்திருக்கிறது. அமெரிக்க பாராளுமன்றத்தில் இப்பிரச்சினை பேசு பொருளாகியுள்ளமையால் பதவியிலிருந்து ஹெக்ஸெட்டை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று எதிர்கட்சி குழல் எழுப்பியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா தொடர்பாக இந்தியாவின் உடனடி கவலைகளை அமெரிக்க இறக்குமதி வரியை தவிர்ப்பது, வாஷிங்டனுக்கு இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் உறவுகளை வலுப்படுத்தும் ஆகியவை உள்ளன. இந்த நிலையில் அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பிராந்தியத்தில் புது டெல்லியில் முக்கிய போட்டியாளராக இருக்கும் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வேகமாக தீவிரமடைந்து வரும் வர்த்தக போருடன் அமெரிக்க துணை ஜனாதிபதியின் இந்திய பயணம் ஒத்துப்போகிறது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இந்திய இறக்குமதிகள் மீது விதித்த 26% இறக்குமதியை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்தியா எதிர்பார்க்கிறது. அப்படி செய்யாவிட்டால் பிராந்தியத்தில் சீனாவை எதிர்க்க இந்தியாவுடன் கூட்டணி அமைக்க அமெரிக்கா விரும்புகிறது என்று எடுத்துக் கொள்ளலாம். 4 நாள் பயணமாக இந்தியாவுக்கு சென்றுள்ள JD வான்ஸ் புதுடெல்லியில் பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்தார்.
இருதரப்பு ஒத்துழைப்பின் பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் குறித்து இரு தலைவர்களும் மதிப்பாய்வு செய்து நேர்மறையாக மதிப்பீடு செய்ததாக மோடியின் அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே எதிர்பார்க்கப்படும் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளமையும் அவர்கள் வரவேற்றுள்ளனர். இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக அமெரிக்கா உள்ளது மற்றும் இரு நாடுகளும் இந்த ஆண்டு இருதரப்பு வர்த்தக உடன்படிகளுக்கு முகத்துரை குத்துவை நோக்கமாக கொண்டு இப்போது பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றன. 2030ஆம் ஆண்டுக்குள் இருதரப்பு வர்த்தகத்தை $500 பில்லியன் அதாவது இருமடங்காக உயர்த்தும் லட்சிய இலக்கை அவர்கள் நிர்ணயித்துள்ளனர். இந்த வார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார உறவுகளை கணிசமாக மேம்படுத்தும் மற்றும் ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்தும் என்று இருதரப்பும் அறிவித்துள்ளனர். இந்தியா உட்பட பெரும்பாலான நாடுகளுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் இறக்குமதி வரி திட்டத்தை 90 நாட்கள் தற்காலிகமாக நிறுத்தியதன் பின்னணியில் வான்ஸின் முதல் புதுடில்லி பயணம் வந்துள்ளது. காசா பகுதியில் இஸ்ரேலிய ராணுவம் ஹமாஸை அளிக்கும் நோக்கில் புதிய தாழ்வாரம் ஒன்றை அமைத்துள்ளது. காசா பகுதியில் தாழ்வாரங்களை அமைக்கும் நோக்கம் இரு பகுதிகளை பிரித்து ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள ஹமாஸ் இயக்கத்தினரை அழிப்பது. ஏற்கனவே காசா பகுதியில் இஸ்ரேலிய ராணுவம் இரு தாழ்வாரங்களை அமைத்துள்ளது. தெற்கு காசா பகுதியில் புதிதாக நிறுவப்பட்ட மொராக் தாழ்வாரத்தில் ஹமாஸ் இயக்கத்தினரை அளிக்கும் மற்றும் அமைப்பின் உள்கட்டமைப்பை அளிக்கும் தினசரி தாக்குதல்களை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF தொடங்கியுள்ளது. இப்பகுதியில் உள்ள ஒரு சிதைக்கப்பட்ட யூத சமூகத்தின் பெயரிடப்பட்ட இந்த நடைபாதை ஹமாஸின் ரஃபா மற்றும் கான்யூனிஸின் படைப்பிரிவுகளுக்கு இடையே பிளவை ஏற்படுத்தவும் பின்னர் இந்த அமைப்புகளை அழிக்கவும் நோக்கமாக கொண்டது. இஸ்ரேலிய படைகள் இந்த தாழ்வாரத்திலிருந்து இப்போது ரஃபா நகரின் திசையில் தெற்கு நோக்கி செயல்படுகிறார்கள். IDF ஆதாரங்களின்படி அங்கு ஹமாஸின் ரஃபா படைப்பிரிவினர் நூற்றுக்கணக்கான ஆட்கள் உள்ளனர். இந்த நடவடிக்கையின் 2 இலக்குகள் காசாவின் ஹமாஸ் எதிர்ப்பின் இறுதி சரிவுக்கு பங்களிக்கும் மற்றும் மீதமுள்ள பணைய கைதிகள் மீது மிகவும் நெகிழ்வான நிலைப்பாட்டை ஏற்படுத்த ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுக்கும். இந்த நடவடிக்கைகள் இந்த இலக்கை அடைய உதவுமா என்பது தெளிவாக இல்லை. மொராக் நடைபாதையை நிறுவுவதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் பணிபுரியும் படை 36வது கவச பிரிவு அக்டோபர் 2023ஆம் ஆண்டு தற்போதைய போர் தொடங்கியதிலிருந்து இந்த பிரிவு காசாவில் செயல்பாட்டில் உள்ளது. டிரம்புக்கு எதிராக அமெரிக்காவில் போராட்டங்கள் வலுப்பெற்று வருவதாக உள்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க மக்கள் டொனால்ட் டிரம்பின் நடவடிக்கைகள் ஜனநாயக கொள்கைகளுக்கு கடுமையான அச்சுறுத்தல் என தெரிவித்து தெருக்களில் திரண்டு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதுடன் அமெரிக்காவில் சனிக்கிழமை முதல் இந்த போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது. டிரம்பின் பதவியேற்றது முதல் இறக்குமதி ஏற்றுமதி வரியேற்றம், வெளிநாட்டவர்களை வெளியேற்றுதல், வரி உயர்வு, பல நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிதி நிறுத்தம், காசா உக்ரைன் போரில் அமெரிக்க நிலை, அரச ஊழியர்கள் பணி நீக்கம் என கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இதுபோன்ற முடிவுகளுக்கு அமெரிக்க மக்கள் பல்வேறு அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதனோடு 50 மாகாணங்களிலும் 400க்கும் மேற்பட்ட பேரணிகளை நடத்த போராட்டக்காரர்கள் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சர்வாதிகாரத்திற்கு எதிராக ஜனநாயகத்தை பாதுகாக்க போராட்டங்களை தொடங்கியுள்ளதாகவும் மீண்டும் ஒரு சுதந்திர புரட்சியை உருவாக்குவோம் என்றும் போராட்டக்காரர்கள் கூறியுள்ளனர்.